பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 3 தேடலுக்கான அழைப்பு பக்கம் 373. மரணமற்ற ஓர் அர்த்தம் அவளது அழியக்கூடிய அங்கங்களை நிரப்பியது. ஒரு தங்கக் குவளையின் நெஞ்சை உருக்கும் வரிகளைப் போல. அவை விண்ணுலகை நோக்கிய பூமியின் மான ஆராதனையின் ஆனந்த தாள லயத்துடன் கூடிய விண்ணகப் பெருவிழாவை சுமந்து செல்வது போல் தோன்றின. உயிரோட்டமுள்ள உருவத்தின் அழகின் கூக்குரலில் வெளிப்பட்டு நித்தியமானவற்றின் பரிபூரணத்தை நோக்கி ஒளிபுகும் தன்மை பெற்ற அந்த நிலையற்ற உயிரோட்டமுள்ள ஆடை உணர்ச்சிமிக்க தெய்வத்தை அவன் பார்வைக்கு வெளிப்படுத்தியது. புறப்பார்வையிலிருந்தும் அழியக்கூடிய புலன்களிலிருந்தும் தப்பித்து அதன் வடிவங்களின் வசீகரிக்கும் ஒத்திசைவு ஒரு சக்தியின் விசித்திரமான அர்த்தமுள்ள சின்னமாக மாறியது. அது தனது படைப்புகளின் மனித உருவத்திற்குள் விவரிக்க முடியாத தனது இரக்கத்தை புதுப்பித்துக் கொண்டது. அது பரிணமிக்கும் பிரபஞ்சத்தின் மண்ணில் வாழ்வியல் துணிச்சலான திடீர் தோற்றத்தில் தனித்து நின்றது. சிந்தனை எனும் சுவரில் செதுக்கப்பட்டு ஒரு தெய்வம் ஓடும் நேரங்களில் பிரதிபலித்து ஒரு பேராலய குகையைப் போல பொருளில் மங்கலாக போற்றப்பட்டது. மனதின் நிலையற்ற விழுமியங்கள் ரத்து செய்யப்பட்டன. உடலின் புலன் அதன் பூலோக பார்வையை துறந்தது. அழியாதவை தங்கள் பார்வையில் ஒன்றையொன்று சந்தித்தன. புற உருவத்தின் மாறுவேடத்தால் ஆன்ம உண்மையை மறைக்கும் அன்றாட பயன்பாட்டின் இறுக்கமான பிடியிலிருந்து விழித்தெழுந்த அவன் பரிச்சயமான போற்றப்பட்ட அங்கங்களின் வழியே தன் குழந்தையாக பிறந்த அந்த மகத்தான அறியப்படாத ஆன்மாவைக் கண்டான். உள்ளிருந்து கண்ட ஆழ்மன பார்வையிலிருந்து தன்னிச்சையாக தங்களின் எல்லையை அறியாத எண்ணங்கள் அவனுள் எழுந்தன. பின்னர் மனதின் நெருக்கடிகளுக்கு அப்பால் அன்பு அவனை நோக்கிய அந்த பரந்த ஆழ்ந்த ஆழங்களை நோக்கி அவன் கண்ணுக்கு புலப்படாத உயரங்களிலிருந்து வாக்கியங்களில் பேசினான். ஏனெனில் நம் பேச்சின் மறைந்திருக்கும் தூண்டுகோல்கள் சில சமயங்களில் ஒரு கணத்தின் மனநிலையின் சூத்திரங்களை பயன்படுத்தி விதியின் வார்த்தைகளால் உணர்வற்ற உதடுகளை எடை போட முடியும். சாதாரணமாக கடந்து செல்லும் ஒரு சுற்றுடர் நம் வாழ்க்கையையே மாற்றிவிடும். ஓ ஆன்மாவே, நித்தியத்தின் பயணியே, அழியாத வெளிகளிலிருந்து இங்கே வந்தவனே. பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 3 தேடலுக்கான அழைப்பு பக்கம் 374. உன் வாழ்வியல் மகத்தான ஆபத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாகி விதியையும் காலத்தையும் வெல்லும் உன் பாதத்தால் மிதி. நிலவு தன் ஒளிவட்டத்தில் உன்னைப் போன்ற கனவுகளை மூடியது. ஒரு மாபெரும் பிரசன்னம் இன்னும் உன் உடலைக் காக்கிறது. ஒருவேளை விண்ணுலகம் ஏதோ ஒரு மகா ஆன்மாவிற்காக உன்னைக் காக்கிறது. உன் விதியும் உன் செயல்களும் எங்கோ தொலைவில் பாதுகாக்கப்படுகின்றன. உன் ஆன்மா ஒரு நட்சத்திரத்திலிருந்து மட்டும் இறங்கி வரவில்லை. ஓ தங்கமயமான கன்னிமையில் விழுதவறிய காதலின் அழகின் உயிருள்ள கல்வெட்டே, உன்னில் உள்ள தெய்வீக வலிமை மற்றும் பேரின்பத்தின் செய்தி நித்தியனின் சூரிய வெண்மை எழுத்துக்களால் எழுதப்பட்டுள்ளது. நீ யாருக்கு உன் இதயத்தின் இரத்தின சரங்களை அவிழ்த்து விடுகிறாயோ அவன் அதைக் கண்டறிந்து தன் வாழ்வை மேன்மைப்படுத்துவான். ஓ மௌனத்தின் மாணிக்கங்களே, மெல்லிய சிரிப்பும் அமைதியின் இசையும் திருடிவந்த இதழ்களே, இனிய பரந்த இரவில் விழித்திருக்கும் நட்சத்திரம் போன்ற ஒளியுடைய கண்களே, தங்கத்தால் ஆன நேர்த்தியான கவிதைகள் போன்ற அங்கங்களே, கலை நயமிக்க தெய்வங்களால் மின்னும் வளைவுகளுக்கு பின்னப்பட்டு உங்கள் வசீகரமே, காதலும் விதியும் உங்கள் வசீகரத்தை அழைக்கும் இடத்திற்குச் செல்லுங்கள். உன் துணையைக் கண்டறிய ஆழ்வுலகில் துணிந்து செல். ஏனெனில் பூமியின் எங்கும் மார்பில் எங்கோ உனது அறியப்படாத காதலன் உனக்காக காத்திருக்கிறான். உன் ஆன்மா வலிமை வாய்ந்தது. உன் நெஞ்சின் ஆற்றல்களுக்குள் கனன்று கொண்டிருக்கும் ஒருவனைத் தவிர வேறு வழிகாட்டி அதற்குத் தேவையில்லை. உன் நெருங்கி வரும் காலடிகளை சந்திக்க உன் இயல்பு கேட்கும் அந்த இரண்டாவது ஆன்மா நெருங்கி வரும். அவன் உன் உடலின் இறுதி வரை நடப்பான். உன் வேகத்தோடு பயணிக்கும் ஒரு நெருங்கிய பயணி, உன் ஆன்மாவின் அந்தரங்க நாதங்களின் பாடகன், உன்னில் ஊமையாக இருப்பவற்றுக்கு குரல் கொடுப்பவன். அப்போது நீங்கள் துடிப்பான ஒத்த யாழ்களைப் போல வளர்வீர்கள். வேறுபாட்டின் மற்றும் இன்பத்தின் தாளங்களில் ஒன்றாக தெய்வீகமான மற்றும் சமமான நாதங்களில் துலங்கி நித்திய கருப்பொருளின் புதிய சுரங்களைக் கண்டறிவீர்கள்.
ஒரே சக்தியே உன்னை இயக்குபவனாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கும், ஒரே ஒளி உன்னைச் சுற்றிலும் உனக்குள்ளும் இருக்கும்.